அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பணம் சேருவதற்காக நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ விதமான பரிகாரங்கள் செஞ்சுருக்கலாம். அதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு கிடச்சிருக்காது. எது எப்படியா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை தை அமாவாசை நாளில் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக 100% பலன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும். சரி, இப்போ ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தை மாதத்தின் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு தை அமாவாசை திதியானது இருக்குது. இந்த நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அமாவாசை திதி நமக்கு இருக்குது. மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது விசேஷம் வாய்ந்தது தான், முன்னோர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் தான். ஆனால் அந்த அமாவாசை நாட்களை நீங்கள் தவறு விட்டுருந்தாலும் வருஷத்தில் 3 அமாவாசை வரும். அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. இந்த 3 அமாவாசையும் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு முன்னோர் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே மற்ற அமாவாசைகள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 3 தான் பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா தை அமாவாசை. மற்ற அமாவாசை நாள் கூட ஒர்க்கிங் டேஸாக இருக்கிறதுனால உங்களால் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்ய முடியாது, படையல் செய்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் விடுமுறை தானே, அதனால் தாராளமாக செஞ்சிடலாங்க. சரி, இந்த அற்புதமான நாளில் இப்போ நீங்கள் படையலிட்டு வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் அந்த படையலிட்டு கும்பிட்டு முடித்த பிறகு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைங்க படையலிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா காலையிலே குளிச்சுட்டு காகத்துக்கு தயிர், சுத்த அன்னம், அது கூட கருப்பு எள் இது கலந்து நீங்கள் வச்சுட்டு தண்ணீர் கொஞ்சம் ஊற்றி தார வாத்துட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஏன்னா அமாவாசை நாளில் முதல்ல நம்ம வழிபாடு செய்ய வேண்டியதுங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர்கள் தான். முன்னோர்கள் வழிபாடு செய்யாமல் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் நமக்கு பலன் கிடைக்காது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு அவங்களுடைய ஆசையை பெற்ற பின்பு இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த பரிகாரத்தை செய்ய உகந்த நேரம்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான், முன்னோர் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். ராகு காலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க. ராகு காலம்ங்கிறது பார்த்திங்கன்னா மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் வரும். யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அது 2 நேரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட மரத்தினுடைய இலை, பூ, குச்சி, இதுதான் நமக்கு தேவைப்படுது. இது மொத்தமும் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தமும் இல்லை. நான் ஒரு சில விஷயங்கள் இதில் சொல்கிறேன், உங்களுக்கு எது சரிப்பட்டு வருதோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை மரம் தான். இந்த மாதுளை மரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக செல்வ நிலை அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது இந்த மரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறது, இந்த மரத்துக்கு பொட்டு வச்சு வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்ல ஒரு பணவரவு கொண்டு வரும். இப்போது இந்த மரம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை நான் சொல்கிற முறையில் எப்படி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல இதனுடைய இலையை வச்சு எப்படி பரிகாரம் செய்யணுங்க அது சொல்லிடுறேன். இதுக்கு பூஜையில் பயன்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதுளை இலையை உருவிட்டு அது தண்ணியில் கழுவிட்டு இப்போ அந்த தட்டில் போட்டு அதுக்கு நடுவில் மண்ணகல் வச்சு அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த மாதிரி தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஏற்றுங்க. ஏன்னா காலையில் நமக்கு இந்த முன்னோர் வழிபாட்டுக்கே நேரம் சரியாக போயிடும். அதனால் மாலை நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு சுக்கிர கடாட்சம் ஏற்படும். இப்படி நீங்கள் ஏற்றக்கூடிய தீபமானது வடக்கு திசை, நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஏற்றுவது இன்னும் விசேஷம். அடுத்து மாதுளை மரத்தில் நீங்கள் பூக்கள் பார்க்குறீங்க, அதாவது பிஞ்சு இல்லாமல் சில பூக்களில் வெறுமனே பூக்கும் பாருங்கள். அது பார்த்திங்கன்னா கீழே அந்த காய் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையே இருக்காது. அந்த மாதிரி பூக்கள் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2-3 பறித்து வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்துக்கு, சிவபெருமான் படத்துக்கெல்லாம் வைக்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வன் செழிப்பை அதிகப்படுத்தி தரும். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி, மாதம் வேறு இருந்தாலும் திதின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான். அப்போது அவங்களுக்குரிய இந்த திதியில் அவங்களுக்கு பிரியமான இந்த மாதுளை இலை தீபம் ஏற்றுவது, மாதுளம்பழ பூவை வச்சு வழிபாடு செய்கிறது, இதெல்லாமே அவங்க மனதை குளிர வைக்கும். அவங்க மனம் குளிர்ந்தாங்கன்னாவே நமக்கு செல்வத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படாது. அடுத்து வேற வச்சு ஒரு பரிகாரம்.
இப்போ மாதுளம் மரம் வச்சுருக்கிறவங்க அந்த பழத்தினுடைய விதைகள் விழுந்து கீழே அங்கே எங்கேயும் சின்ன சின்னதாக செடி வந்து முளைச்சி கிடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அதில் ஒரு செடியை நீங்கள் வணங்கிட்டு பிடுங்கிக்கோங்க, வேரோடு வந்து பிடுங்கிக்கோங்க. இல்லை ரோட் சைடு எங்கேயாவது பார்க்குறீங்க, எங்கேயாவது குப்பைமேட்டில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த செடியை வந்துட்டு நீங்கள் பிடுங்கிக்கலாம். மூலிகை சாபம் நசின்னு சொல்லிட்டு பிடுங்கிடுங்க. பிடுங்கிட்டு இப்போ அந்த வேர் பகுதியை மஞ்சள் கலந்த தண்ணீரால் வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது, கொஞ்சம் பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர், இது கலந்து கெட்டியான பேஸ்ட் மாதிரி வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை பயன்படுத்தி அந்த மாதுளம் வேர் இருக்குது இல்லையா, அந்த வேருக்கு நல்லா வந்து பூசி விட்டுருங்க. பூசி விட்டுட்டு இது வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்து முன்னாடி சின்னதாக ஒரு தட்டோ அல்லது ஏதாவது ஒரு இலை வச்சு அது மேலே இந்த வேரை வச்சுட்டு தினந்தோறும் நீங்கள் சாமி கும்பிடும்போது இந்த வேரை 2 கையால் தொட்டு வணங்கிட்டு வாங்க. இது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தோணும், எங்கள் வீட்டில் மரமும் இல்லை, இந்த வேரும் வந்து கிடைக்காது, ஏன்னா செடியே சின்னதாக தான் இருக்குது, அது எப்படி பிடுங்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிப்பீங்க இல்லையா? சரி, நீங்கள் அந்த பரிகாரத்தை எல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இப்போது நீங்கள் மாதுளை மரம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாவது பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு இன்ச் அளவுக்கு அதனுடைய குச்சியை வந்து நீங்கள் உடச்சிக்கோங்க. சரிங்களா? அது வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம இதுக்காக வந்து யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே போல் வந்து வேரோட பிடுங்கணும், பூவை பறிக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் அந்த குச்சி தானே, அதனால் நம்ம ஈஸியாக வந்து பறிச்சிடலாம். 1 இன்ச் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும். சரிங்களா? அதை வந்துட்டு நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதையும் வந்து சுத்தமான தண்ணியில் கழுவிக்கோங்க. நான் முன்னாடி வேருக்கு பூச சொன்னேன் இல்லையா, மஞ்சள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்கன்ட்டு, அதே மாதிரி பேஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த குச்சி முழுமைக்கும் நல்லா வந்து பூசி விட்டுருங்க. அதாவது நல்லா பத்து போட்ட மாதிரி நல்லா ஒட்டிக்கும் பாருங்க, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்கும், இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம வெறுமனே யூஸ் பண்ணுறதை காட்டிலும் ஏதாவது ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. வெற்றிலை இல்லைன்னா செம்பத்திலை ஏதாவது ஒரு இலை வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு துணி, லேசான காட்டன் துணி இருக்குதுன்னா கூட அந்த துணி வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போது இந்த குச்சியை அந்த துணிக்குள்ளே வச்சு அப்படியே வந்து சுற்றிக்கோங்க. அந்த மஞ்சள் பத்தெல்லாம் கீழே விழுகாத மாதிரி சுற்றிட்டு இப்போ இதை வந்து உங்களுடைய பர்ஸில் அல்லது பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கமன்னு மணக்கும். ஆல்ரெடி வந்து மாதுளங்குச்சிக்கு மகாலட்சுமி தாயார் வசியமாவாங்கன்னு சொல்லிட்டேன். இதில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த பொருட்களை கொண்டு தான் நம்ம இந்த குச்சியை வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். அதான் நான் சொன்ன அந்த பொருட்கள் அதில் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அப்போ இன்னும் இது மகத்துவம் வாய்ந்ததாக மாறி இருக்குது. அதுவும் செஞ்சுருக்கக்கூடிய இந்த நாள் இன்னும் அற்புதமானதாக வேறு இருக்குது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இது எங்கே இருக்குதோ அங்கே பல மடங்கு பல வழிகள்லேருந்தும் பணம் தடையில்லாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ தை அமாவாசைக்கு வச்சிங்கங்கும்போது மாசி அமாவாசை சமயத்தில் இந்த குச்சியை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடலாம். இப்படி மாதம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த ஒரு மாதுளங்குச்சி பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வரலாம். ரொம்ப எளிமையான பரிகாரம், சித்தர் குறிப்பு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இது செய்யுங்க. ஒருவேளை எவ்வளவோ முயன்றும் உங்களுக்கு இந்த மாதுளம்பழம் குச்சி இலை எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு வேறு சில பரிகாரங்கள் வந்து நம்ம சேனலில் போடுறேன். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பலனடைங்க. மொத்தத்தில் இந்த அற்புதமான நாளை தவற விட்டுறாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.